நீங்க மனமுருகி சாமி கும்பிடும்போது உங்க வீட்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதா அப்படின்னா சந்தோஷப்படுங்க. உங்க வேண்டுதல அந்த ஈசன் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். உங்க வீட்ல தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி. வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேரை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிகுறி, நீங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது அல்லது சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே உங்க வீட்டு வாசல்ல யாராவது வந்து தானமோ இல்ல உணவோ கேட்டா அவங்கள வெறும் கையோட அனுப்பாதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ அத அன்போட கொடுங்க. ஏன்னா உங்க பக்திய சோதிக்க அந்த ஈசனே கூட ஒரு வடிவில வந்திருக்கலாம். அந்த தானம் உங்க வேண்டுதல சீக்கிரம் நிறைவேற்றும். இரண்டாவதா, நீங்க மனசுல ஒரு கோரிக்கைய வச்சு வேண்டிட்டு இருக்கும்போது சுவாமி படத்துல இருக்கிற பூ தானா கீழே விழுந்தா அது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம். நான் உன் கூடவே இருக்கேன், கவலைப்படாதேன்னு அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற சிக்னல் தான் அது. மூணாவதா, பூஜை அறையில நீங்க தீபம் ஏற்றும் போதோ இல்ல வேண்டுதல் வைக்கும்போதோ பல்லி தொடர்ந்து சத்தமிட்டுக்கிட்டே இருந்தா அது ரொம்ப விசேஷம். பல்லியோட கிளிலி சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பலிக்கப் போகுதுங்கிறத உறுதிப்படுத்துது. கடைசியா நான்காவது அறிகுறி, உங்க பூஜை அறையிலோ அல்லது வீட்டிற்குள்ளோ திடீர்னு தேனீ, வண்ணத்து பூச்சி அல்லது மின்மினி பூச்சி வந்தா அது சாதாரண விஷயம் கிடையாது. இது அந்த பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள குடி வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அறிகுறிகள்ல உங்களுக்கு எது நடந்திருக்குன்னு சொல்லுங்க. நம்பிக்கையோட இருப்போம். சிவனே துணை.